சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர மலர் சீரியல் இப்போ முடிவுக்கு வர போகுது. சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சன் டிவில இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் மலர் சீரியல். இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல அதிகப்படியான ரசிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதை மட்டும்தான். சீரியல் கணவன் மனைவி பாசம், அக்கா தங்கச்சி பாசம்னு ரொம்பவே சென்டிமெண்டா எடுத்திருந்தாங்க. 570 எபிசோட்க்கு மேல கடந்த இந்த சீரியல் வர மாசத்தோட முடிவுக்கு வர போறதா சொல்லிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்த வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து ரேட்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரொம்பவே சுமாரான ரேட்டிங்ஸா தான் இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டு வருது. குறிப்பா விஜய் அக்னி, பிரீத்தி சர்மா இருந்த வரையும் டிஆர்பி ரேட்டிங்ல டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு இந்த சீரியல். அவங்க விலகினதுக்கு அப்புறம் சீரியல் ரொம்பவே இப்போ சொல்ற அளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கிறது இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணாங்க. மேலும் கதையில இப்போ சுவாரஸ்யம் கம்மியா இருக்கனால ரசிகர்களும் இந்த சீரியலுக்கு பெருசா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக மலர் சீரியல் முடிவுக்கு கொண்டு வரதா முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த சீரியல் வரப்போகுதுன்னா பூங்குடி சீரியலை லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த பூங்குடி சீரியலுக்கான ப்ரமோவும் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அதனால இந்த மலர் சீரியல் முடியறதுக்கு அப்புறமா பூங்குடி சீரியலை ஒளிபரப்பு பண்ணா நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மலர் சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.